வணக்கம் நண்பர்களே. நாம 48வது அதிகாரத்துல இதுவரைக்கும் 8 குறள் பார்த்தோம். இப்போ 9வது குறள். 9வது குறள் என்னன்னா, இதுவும் நம்முடைய வாழ்க்கை நெறி. நாம நம்முடைய பண பலத்தை எப்படி நாம பாதுகாக்கணும், அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அவர் சொல்றாரு. இப்ப அவர் சொல்றாரு, இது முதல்ல சில ஒரு அட்வைஸ் சொன்னாரு. இப்போ அவரு நடக்கிறது என்னன்னு சொல்றார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோர் இல்லாயி தோன்றா கெடும். இப்ப ஒரு தீர்மானத்துக்கு நீங்க ஒரு முடிவை சொல்லியிருந்தார். இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ ஆகாறு அளவிட்டிதாயின்னு கேடில்லை அப்படிலாம் உனக்கு அட்வைஸ் சொல்லி கொடுத்தாரு. அந்த அட்வைஸ் இப்ப என்னன்னா ஒரு முடிவை சொல்லியிருந்தார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல் தோன்றி இல்லாமல் உளவோல் இல்லாயி தோன்றா கெடும். தோன்றவே தோன்றானா, அதோட அவன் செத்த இடத்துல பூண்டு முளைக்காது, ஒண்ணு வராது. அந்த சந்ததியை காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்காது. அதான் அவர் சொல்றாரு, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. அது எப்படி சொல்றாரு பாருங்க. உளவோல், அது இருக்கிற மாதிரி தெரியும். உளவோல் இல்லாகி தெரியும். ஏதோ ஐயா உளவோல் இல்லாகிட்டியா, அதுக்கப்புறம் ஏதாவது அடுத்தால ஜெனரேஷன் பழிச்சுக்கிடுவாங்கல்ல. இல்லாகி தோன்றாங்க. தோன்றவே எப்படி தோன்றும்? எல்லாமே எல்லாம். அதாவது நீங்க உங்களுடைய உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் இந்த பலத்தை நீங்கள் தரவில்லை என்றால், இந்த பலத்தை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் அவங்க எப்படி நிற்பாங்க? எப்படி பாருங்க. நாம இந்த அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் அவர் இந்து சேர்ந்தவர். அவர் அவர் நிறைய சொல்வார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். தன்னுடைய சமூகத்துல இந்த மத அனுஷ்டானங்கள்னால அந்த மக்கள் எல்லாம் எப்படி கடன் வாங்கி எந்த சிந்தனையும் இல்லாம அவங்க அழியிறாங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் யாரும் மேல தூக்கி விட முடியாம எப்படி இருக்கு. அதுக்கு எந்த விதமான படிப்பும் இல்லை. இதெல்லாம் எதனால நடக்குன்னா, அவங்களுடைய மத நம்பிக்கைகள்னால அவங்க அழிஞ்சு போறாங்க. அத அவங்க சொல்லுவார். அது நம்ம சொல்லலாம். இப்ப ஒண்ணும் பெரிய இது இல்ல. இந்த நேரத்துல நம்ம சொல்ல முடியாது. அப்போ எப்படி வந்து எல்லாமே அவங்களுடைய பணங்கள மூட நம்பிக்கைகள்ல எல்லாத்தையும் தொலைச்சிருக்காங்க. பின்னால சந்ததிக்கு எந்த பணம் இருந்து அவன் என்னைக்கு படிச்சு, பணம் இருந்து படிச்சு அதுக்கு மேல ஒரு வேலைய வாங்குறதுக்கு எவனுக்காவது கொஞ்சம் பணத்த கொடுத்து ஒரு வேலைக்கு அதுல வாழ்ந்து, அதுல நீ மூட நம்பிக்கை, மத அனுஷ்டானம், மண்ணாங்கட்டின்னு வச்சுக்கிட்டீன்னா, நீ எல்லா பணத்தையும் நீ விட்டுட்டு போயிருவீங்க நீ திருப்பி. எவ்வளவோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் பெரிய கண் முன்னால பெரிய பெரிய பணக்காரங்கலாம் போனவன் இடம் தெரியாம போயிட்டாங்க. அப்போ அதுதான்
அந்த நிலை வந்து வரக்கூடாது. அந்த நிலையை வரவிடாம பணத்தில் வந்து நாம் வந்து வலிமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது யார் வந்து திருவள்ளுவரை தவிர வந்து வலியுறுத்தியிருக்கார். எல்லாரும் பேசலாம் என்னெல்லாமோ அதுங்க இதுங்க. இந்த திருவள்ளுவரை தவிர எவன் பேசியிருக்கான்? சரி, அடுத்தாப்புல இன்னும் ஒரு குறள் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க? அதுவரை நன்றி.